எப்பயுமே இருக்க முடியாது அந்த சங்கருடைய பிரம்மாண்டம் அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கு. பட் படம் நல்லா இருக்காங்கிறது தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்து இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றதுனால ஒரு தப்பா கணக்கு போட்டாரு போல. ஏன்னா அவருடைய ஒரு படத்துல ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருமே ரொம்ப ரிப்பீட்டடா வர்றதே இல்லையே, ஏன் அந்த அளவிற்கு ஒரு படத்தோட அவங்க வந்து முடிஞ்சிடறாங்க. தில்ராஜு அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் கூட சொல்லியிருந்தாரு இந்த படம் எடுத்து 100 கோடி நஷ்டமானாலும் எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ எப்படி சார் இருக்கு? 2000 கோடி இப்போ தான் நஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. சுஜாதா அவர்களுடைய இழப்புக்கு பிறகு சங்கரால சைன் ஆக முடியல. தவறுதான், தவறான விஷயம். அது சுஜாதா அவசரம் எடுத்துள்ள படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. அந்த படங்கள் ஏதாவது மாதிரி பிரம்மாண்டம் பேசப்பட்டிருக்கா? ரப்பர் பந்து அந்த படம் வந்து பயங்கர சிறப்பா இருந்தது. அந்த மாதிரி வந்து இவர் ட்ரை பண்ணாம நிறைய பட்ஜெட் போடுறாரோ. அது ஓன் ப்ரொடக்ஷன் எஸ் பிக்சர்ஸ்ல பண்ற போட்டு ட்ரை பண்ணுவார். அவரே டைரக்ட் பண்ண படம் முதல்வன் படத்தை கும்பிடி பண்ணி தாண்டி இருக்காது வண்டி. அடுத்த ப்ரொடியூசர்னா சரி ஓகே வண்டியை வந்து நீங்க சுவிட்சர்லாந்து விடுங்க. சுவிட்சர்லாந்து ஒரு சாங்கு, அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபைட்டு. இப்போ உள்ள இதில் பார்க்குறப்ப கேம் சேஞ்சர் வணங்கான் எப்படி இருக்கு அப்படின்னா வணங்கன் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. வெளிநாடுகள் இருந்து கூட இந்த படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெறுதோ தோல்வி பெறுதோ, விமர்சன ரீதியாக வெற்றி பெறுதோ தோல்வி பெறுதோ, அருண் விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய நடிகர் கிடைச்சிருக்கிறாருங்கிறதான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்து அருண் விஜய். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பொங்கலை முன்னிட்டு வந்து 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. ஒன்று கேம் சேஞ்சர், மிட்ராஸ்காரன், அப்புறம் பாலா அவர்களுடைய வணங்கான் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம வந்து கேம் சேஞ்சர் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். அந்த படம் வந்து எப்படி வந்திருக்கு? கேம் சேஞ்சர் இந்தியன் 2 தோல்விக்கு பிறகு சங்கர் எதிர்பார்த்து கொண்டிருந்த படம். அது ஒரு தெலுங்கு படம், பக்காவான ஒரு தெலுங்கு படம். ராம் சரண், அஞ்சலி, நிறைய ஆர்டிஸ்ட்டு, எஸ்.ஏ. சூர்யா ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்கிறார். அந்த படத்தை எப்பயுமே இருக்க முடியாது அந்த சங்கருடைய பிரம்மாண்டம் அதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. பட் படம் நல்லா இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி. படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கதை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கதை. மதுரைன்னு ஒரு விஜய்வுடைய படம், அப்புறம் தமிழ்ச்செல்வன் ஒரு விஜயகாந்தினுடைய படம், எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. வேறு படத்துலேருந்து சீனை தான் எடுத்தால் கூட பரவாயில்ல, இவர் படத்துலேருந்து நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாரு. முதல்வன், சிவாஜி, 2.0ங்கிற படங்கள்லேருந்து அவருடைய காட்சியிலே கொஞ்சம் பட்டிட்டிங்கரிக்கு பார்த்து போட்டிருக்கிறாரு. கதைனா ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அரசு அதிகாரிக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய போட்டி, எப்படி இவர் வந்து அவரை ஓவர் கம் பண்ணி இவர் எப்படி அரசியல்வாதி யாராருங்கிற மாதிரியான ஒரு கதையை பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் கூட ஓரளவுக்கு ஓகே. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ரொம்ப பார்த்த படங்கள் மாதிரி இருக்குது. நம்ம தமிழில் பார்க்குறதுனால நிறைய அவருடைய படங்களே இந்தியன், முதல்வன், சிவாஜி அப்படின்னு நிறைய பார்த்த படங்கள் மாதிரியே இருக்குது. இது நம்மளை தான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா தெலுங்குலையும் இதை பற்றி நிறையா நெகட்டிவ் விமர்சனங்கள் வர. தெலுங்கு ஆடியன்ஸும் இதே பார்வையோடு தான் பார்க்குறாங்க. ஆனா அவருக்கு வந்து சங்கர் சாருடைய படைப்புன்றது ரொம்ப புதுசாக தானே சார்? இல்லை, புதுசு. அவங்களே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த முக்கியமான காட்சியெல்லாம் எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருக்கலாம், என்னங்கிறது தெரியல. ஒருவேளை பிரம்மாண்டமான விஷயங்களை வந்து அவர் ஸ்கிரிப்டில் சரியாக செய்யாமல் விட்டுட்டாரோ? இல்லை, அதுவும் ஒரு காரணம் தான். பிரம்மாண்டத்தை கதைக்கு தான் பிரம்மாண்டத்துக்கு கதை வைக்கக்கூடாது இல்லையா? பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தேவைப்படுகிற காட்சிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பிரம்மாண்டம் வைக்கணும். நீங்கள் ஓப்பனிங் ஹெலிகாப்டரில் வர்றது லாரியில் வரலாம், டிராக்டரில் வரலாம், ரஜினிகாந்தில் மாட்டு வண்டியிலே வருவார். ஓப்பனிங் சீனுக்காகவே நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை வழியை திணிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரம்மாண்டம் எது பிரம்மாண்டம் அப்படின்னா பொன்னியின் செல்வனில் காமிக்கப்பட்டது பிரம்மாண்டம். ஏன்னா அந்த காட்சிக்கு பிரம்மாண்டம் தேவைப்படுது. அதை நம்ம இன்னைக்கு இல்லை, அந்த மாதிரியான பேக்ட்ராப் கிடையாது. அதை நம்ம செட்டு போட்டு தான் பண்ணணும். ஒருவேளை தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வந்து இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றதுனால ஒரு தப்பா கணக்கு போட்டாரு போல. ஏன்னா இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ், இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா ரசிகர்களையும் வந்து ஓடிடி தளங்கள் உலக படங்கள்லாம் பார்க்க வச்சிருது. இன்னைக்கு எல்லா வேர்ல்டு மூவிஸும் பார்க்குறாங்க. பீகாரில் இருக்கவங்க கூட உட்காந்து ஓடிடியில் 1000 ரூபாயை கட்டினா மாதம் வந்து ஃப்ரெஞ்சு படம் பார்ப்பான், இத்தாலி படம் பார்ப்பேன், என்னென்ன படங்கள் வேணாலும் பார்க்கக்கூடியது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த விஷன் வந்து ப்ராட் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி அரைச்சிக்கிட்டு இங்கே பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து சைன் ஆகாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்த படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு சார்? மியூசிக் ஏற்கனவே இந்த கங்கோவால பண்ண அதே வேலையை தங்கி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே இறைச்சல், பேக்ட்ராப் ஒரே பெரிய இறைச்சல். மற்றபடி சாங்னு பார்த்தா அந்த ஒரு சாங், அந்த ஜெர்கண்டி சாங் மட்டும் கொஞ்சம் தேட்டரில் கேட்குற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாருக்குமே ரொம்ப சோர்வாயிருக்கும் அந்த படம் பார்க்குறப்ப. பழைய நமக்கு ரொம்ப பார்த்து பழைய
படம் கேடிவியில் பார்க்குறது கொஞ்சம் ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சங்கர் சாருக்கு வந்து ஒரு பாணி இருக்கு. இப்போ அவருடைய கிரியேட்டிவ் ஐடியாலாம் எங்க போச்சு? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏன் அவரால் படம் ஒரு ஜெனரேஷன் கேப் தான். இன்னைக்கு அவருடைய சாதனைகள் அன்னைக்கு பெரிய சாதனைகள் தான். ஜென்டில்மேன் ஒரு பண்ணார், இந்தியன் ஒரு அந்த இன்னைக்கு பெரிய பிரம்மாண்டமாக பண்ணார். 97 98 காலகட்டங்களிலே உலக அதிசயங்கள் ஏழையும் போய் பாட்டில் கொண்டு வந்து வச்சார். அன்றைக்கி அவருடைய ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வேறு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து மனிதர்களுடைய உணர்வுகள் மாறி போச்சு. என்ன சொல்கிறது, எக்ஸ்பிரஷன் எப்படி காட்டுறதுங்கிறது மாறி போச்சு. எல்லாமே மாறிடுச்சுல அவங்களுக்கு. சார் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் கேப் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போது டைரக்டர், பாடலாசிரியர்கள் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டோன்னா கவிஞர் வாலி அவங்களுக்கும் கூட வந்து வயசான காலத்தில் கூட 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான பல பாடல்கள்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய முதிர்ச்சியை வந்து நம்ம எப்படி எடுத்து, அது ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப ரேராக தான். எல்லா ஜெனரேஷனுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. இவரும் இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு 2 படம் எடுத்துகிட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு 30 வருஷம் தமிழ் சினிமாவை கொடி கட்டி ஆட்சி செய்தவர் தான். சங்கர் படத்தில் நடிக்கணும்னு பல கதாநாயகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சங்கர் படம் டேட் கிடச்சா போதுங்கிற மாதிரி. ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்கள் சங்கரை வச்சு படம் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய பாலிசியை மாற்றிக்கிட்டாங்க. கதை கேட்க மாட்டேன், படம் போட்டு காட்ட மாட்டேங்கிற, பார்க்க மாட்டேன், அதுமாதிரி ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டேங்கிற அவங்க ஒரு பாலிசியாக வச்சுருந்தாங்க. படம் பூஜை போகிறோன்னே ரிலீஸ் டேட்டு, அந்த மாதிரியான பாலிசியெல்லாம் விட்டுட்டு சங்கர் கூட போய் படம் பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி இருந்தாங்க. பட் அது ஒரு காலகட்டம். இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் அன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி சவுண்டாக பேசுவாங்க, எக்ஸ்பிரஷனை ஓவராக காட்டணும், எதாக இருந்தாலும் ஆக்டிங்கோடு இருக்கணும். அதற்கு பிறகு ஒரு ரஜினி கமல்ன்றவருக்கு வேற ஒரு டோன் வருது. அப்புறம் தனுஷ், சிம்பு, இன்றைக்கி மணிகண்டன், கவின்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவங்களுடைய அந்த கிராஃப்டே பார்க்குறப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த எக்ஸ்பிரஷன் மாறுது, உணர்வுகள் மாறுது, படைப்புகள் மாறுது, எல்லாமே மாறுது இல்லையா? இப்போ நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை நம்ம கொண்டாடணும், இந்தியன் படத்தையும் முதல்வன் படத்தையும். அந்த படத்தினுடைய காட்சிகள் மாதிரி இதில் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறது போது நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படுதில்லை. இப்போ நீங்கள் சொல்லுறதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ சங்கர் அவர்களுடைய படங்கள் வந்து சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும், கரப்ஷனை ஒழிக்கணும், இந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு தான் வருது. ஒருவேளை வந்து அவருடைய ஐடியாவை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை, சொல்ல நல்ல தாட்டு தான். அது தப்பான தாட் கிடையாது. சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும், கரப்ஷனை ஒழிக்கணுங்கிறதுலாம் இன்னைக்கு அதை தாண்டி பேசப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல இன்னைக்கு வந்து மாநில உரிமைகள் இருக்கு, கல்வி இருக்கு, இடஒதுக்கீடுக்கு பிரச்சனையா இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கு. இந்த கரப்ஷனுங்கிறது அது இன்னைக்கு வந்து ரத்தத்தில் கலந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை தாண்டி இன்னைக்கு ரொம்ப பேசப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்போ கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கோ அதை, ஏன்னா சங்கர்ங்கிற ஒரு பிரம்மாண்ட இயக்குனருக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கு. அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டம் இருக்கு, ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கு. அதை கரண்ட்ல இருக்கிற ஒரு மேட்டரை எடுத்து இவர் பண்ணார்னா பக்காவாக பண்ணிட்டு வர்றது. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது நடிகர்கள்லாம் வந்து போட்டி போட்டுட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன் அந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் வர்றதில்லை? ஏன்னா அவருடைய ஒரு படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருமே ரொம்ப ரிப்பீட்டடாக வர்றதே இல்லையே. ஏன் அந்த அளவிற்கு ஒரு படத்தோட அவங்க வந்து முடிஞ்சிடறாங்க? நான் உங்களுக்கும் வந்து நிறைய இல்லை, அதாவது ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் முடிக்கிறப்போ ஒரு பட்ஜெட் ஆகும், அப்புறம் ரிலீஸ் டேட் அப்புறம் பட்ஜெட். அந்த பட்ஜெட் விஷயங்கிறது வந்து எந்த தயாரிப்பாளர், சங்கர் மட்டும் கிடையாது, எந்த டைரக்டருக்கும் எந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நல்ல சுமூகமாக உறவு இருக்கவே இருக்காது. படம் முடிகிறப்ப பஞ்சாயத்தில் தான் வந்து நிற்கும். ஏன்னா அவங்க ஒரு சொல்கிறது ஒரு ரேட்டு, நம்ம முடிக்கிறது ஒன்று ரேட்டு. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு படம் 4 கோடி ரூபான்னு ஒரு தயாரிப்பாளரே வச்சு ஒரு 2-3 படம் பண்ண ஹீரோ அவரை வச்சு 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துருக்காங்க. பட் 4 கோடி ரூபான்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம். பட் படம் முடிக்கிறப்ப 9 கோடி ரூபா. அவர்கிட்ட இருந்தது 4 கோடி ரூபா, மிச்சம் 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு. 5 கோடி ரூபாய் கடன் வாங்கினா படத்தினுடைய காஸ்ட்டு 9 கோடி ரூபா. இப்போ இந்த 5 கோடி ரூபாய்க்கு 1.5 வருஷமாக வட்டி கட்டி அது ஒரு 10-15 கோடி ரூபா ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்தினுடைய வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ வச்சு 15 கோடி ரூபா, 14-15 கோடி ரூபா வந்துருச்சு. இப்போ அந்த ஹீரோவுக்கு அந்த பட்ஜெட் படம் தாங்காது. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவும் முடியல, அந்த பண்ணாமல் இருக்க முடியல, அந்த ஃபைனான்ஸையும் அடைக்க முடியல. இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு படம் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 படம் இருக்கு. ஒரு படம் நடிச்ச டைரக்டர், ஹீரோ, 2-3 படத்தில் நடிச்ச ஹீரோ, ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஹீரோ படங்களே இந்த மாதிரி படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படத்துக்கு மேலே இருக்குது. இது மாதிரி 100கணக்கான படம் இருக்கும். ஒரு 10 படம் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன். கடந்த 2-3 வருஷத்தில் இந்த மாதிரியான படங்கள் 10 படங்கள் இருக்குது. அப்போ சொல்கிறது ஒன்று, அவங்க முடிக்கிறப்ப ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும். அது வந்து இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டும். அப்போ தொடர்ந்து ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, சங்கர் வந்து ஏஎம் ரத்னத்துக்கு பண்ணார், அந்த படம் ப்ராஃபிட்டான படம் தான். குஞ்சுமோனுக்கு பண்ணார், குஞ்சுமோன் ப்ராஃபிட்டான படம் தான். பட் குஞ்சுமோனுக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த படத்தோட அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க. ஜென்டில்மேன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான். அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து படம் பண்ணலையே.
ஜென்டில்மேன் 2ன்னு ஒரு ஆரம்பிச்சு அது கூட சங்கரே கூப்பிடல. அப்போ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்கும் பிரச்சனை இருக்கிறதுலாம் அது ரொம்ப அச்சுவல் தான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது தில்ராஜு அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் கூட சொல்லியிருந்தாரு இந்த படம் எடுத்து 100 கோடி நஷ்டமானாலும் எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ எப்படி சார் இருக்கு? 2000 கோடி இப்போ தான் ஒருத்தர் நஷ்டப்பட்டு போய் உட்காந்துருக்கிறாரு. அது ஒரு வீரவசத்தில் சொல்லிடுறது தான். அவர் சொன்ன மாதிரியே தானே ஃபைட் வேணா ஃபைட் இருக்குன்ற மாதிரி ஃபைட் வேணா ஃபைட் இருக்கு, பாட்டு வேணா பாட்டு, இதெல்லாம் இருக்கு. ரசிக்கிற மாதிரி இருக்கா, புதுசாக இருக்காங்கிறதான் இப்போ கேள்வி. இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்க? புதுசாக ஏதாவது சொல்லுங்க, இல்லை புதுசாக சொல்லுங்க, இல்லை யதார்த்தமாக இருக்கிற விஷயத்தை சொல்லுங்கள். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தால் கூட படம் வந்து 1000 விமர்சனங்கள் ஆனால் கூட படம் ஓரளவுக்கு ஓடிச்சு. அது ரொம்ப 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 யதார்த்தமாக இருக்கும். யதார்த்தத்தோட போனோம்னா அது கொஞ்சம் விமர்சனமும் ஆச்சு. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, இங்கேருந்து நடந்து போகிற வரைக்கும் கேமரா வச்சுருப்பீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து அதை பண்ணணும். இப்போ சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. முதல் படம் இந்த டைரக்டருக்கு H. வினோத்துக்கு. மனோபாலா தான் அந்த படத்தோடைய ப்ரொடியூசரு. அந்த படத்தில் கதை சொல்கிறாரு, கதை பிடிச்சி போச்சு, ஷூட்டிங் போங்கிறாரு. ஒரு 10 பேர் 20 பேரோட ராம்நாட்டில் போய் ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு 4 நாளில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார். மனோபாலா அவர்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து இந்த படத்தை யார் என்ன 10 பேரோட போய் படம் பண்ண போயிருக்காரு, இந்த படம் நல்லா வருமா, டாக்குமெண்ட்ரியா இல்லை என்ன பண்ண போகிறானுன்னு தெரியாமல் குழம்பி போய் படத்தை கட் பண்ணி போட்டு காமிச்சப்போ தான் அவருக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ட் ஆச்சு. இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பட டைரக்டர் 40-45 நாளுக்குள்ளே தான் படத்தை பண்ணியிருப்பாரு. முக்கியமான வந்து என்னென்னா அந்த காந்தி பாபுங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவன் ஒரு ஃப்ராட், அவன் எப்படி ஃப்ராடு பண்ணுன்றது தான் கதை. பட் அவனுக்கு ஒரு கதை இருக்கும், அவன் ஏன் ஃப்ராட் ஆனாங்கிறது. அது ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. அந்த போர்ஷனை நீங்கள் தனியாக ஷூட் பண்ணுறதா ஒரு 10 நாள் ஆகும். குறைந்தபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா செலவாயிருக்கும். அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக என்ன பண்ணியிருப்பார், அதை வந்து டியூட்டியில் காமிச்சிருப்பார். அவனுக்கு ஒரு கேரக்டர், அவங்க அம்மா அப்பா இறந்து போனாங்க, அது கொல்லிப்பட கூட காசு இல்லை, அதனால இப்படி ஆகிட்டாங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஒரு 4-5 நிமிஷத்தில் அந்த ஒரு டியூட்டியில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கு வந்து அவங்க அம்மாவை காட்டுறோன்னு ஒரு வீடை செட்டை போட்டு அதுக்கு நான் ஒரு பாட்டை போட்டு அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸை காமிச்சு அப்படின்னு அவன் ஃப்ராடு, அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கான். அதெல்லாம் நான் 2வது விட்டுருவோம். அவன் என்ன பண்ண போகிறாங்கிறது தான் கதை என்ன, சதுரங்க வேட்டைக்கிற கதை என்ன, அது ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார். அந்த இதெல்லாம் அதுக்கு பிரம்மாண்டம் தேவைப்படுதுன்னு தேவைப்படுற. இப்போ எதுக்கு பிரம்மாண்டம் தேவைப்படுமோ அதுக்கு பயன்படுத்தணும். எதுக்கு பிரம்மாண்டம் எடுத்தவொடனே 4 ஃபைட்டு 4 சாங்கு அங்கே ஒரு 500 டான்ஸரு அப்படின்னு முதல்ல படத்துக்கு பட்ஜெட்டே எப்படி போட்டால் என்ன பண்ண முடியும்? இந்த படத்துக்கான பட்ஜெட்டை தாண்டி இந்த படத்தில் வந்து நிறைய அன்னெசரியான காட்சிகள்லாம் வர்றதா மக்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவிற்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகாத மாதிரியான அது ரிப்பீட்டட் காட்சிகள் தான். அது அந்த படத்திலே நிறைய ரிப்பீட்டட் காட்சிகள் வருது. ரெண்டாவது நம்ம பழைய இங்கே தமிழில் நம்ம பார்த்த படங்களுடைய காட்சிகள் வருது. முதல்வன் படம் ஹிந்திலையும் நல்லா போச்சு, தெலுங்குலையும் நல்லா போச்சு. இப்போ தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு ஹிந்தி படம் முதல்வன் தெரியும். அதே மாதிரியான படங்கள் தெலுங்குலையும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதனால அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பார்த்த படம் மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த படத்தை டோட்டலா யாரு சார் அந்த கதையில வந்து நகர்த்திட்டு போற அளவுக்கு நடிச்சிருக்காரு? ராம்சரண் அவருடைய ஆக்டிங் அவர் கொடுத்தது வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு. S.A. சூர்யா சொல்லவே அவர் எந்த அளவுக்கு ராம்சரண் டஃப் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு சார்? S.A. சூர்யாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காரு. S.A. சூர்யா தான் சொல்ல போன இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தில் S.A. சூர்யா தான் ஹீரோ. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த S.A. சூர்யாவுடைய அந்த டோட்டல் பாடி லாங்குவேஜ் அந்த சவுண்டு ஒன்றா இல்லாமல் இது வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. செட்டில்டாக ஒரு அரசியல்வாதினா எந்த கெத்தாக இருப்பாங்கல்ல, அது தெலுங்கு அரசியல்வாதி எப்படி இருப்பாங்கிற ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு. 2 பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அஞ்சலியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் வைஸு டெக்னிக்கல் வைஸு எல்லாமே படம் கிராண்டாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் சோர்வை தருது. இப்போ நீங்கள் சொல்லும் போதே கூட வந்து நீங்கள் அந்த அளவிற்கு ஹீரோயினை பற்றி நீங்கள் அதிகமாக பேசலை. பொதுவாகவே சங்கர் சாருடைய படங்கள் பொலிட்டிக்கலில் பேசுகிறப்போ ஹீரோயினியோட அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாத ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படி சார்? இல்லை, இந்தியன் சினிமாவிலே ஹீரோ பெஸ்ட் இண்டஸ்ட்ரி தான், மேல் ஃபேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் சினிமா. இந்தியன் சினிமாவே கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். கதாநாயகிக்கு 2 பாட்டுக்கு வருவாங்க, பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவில் இருக்க தமிழ் படம் கிடையாது. அது அழுத்தமா அந்த பெண்கள் மேல கதையை சொல்ற மாதிரியான ரேரான ஒரு படங்கள் தான் வரும். இப்போ நம்ம ஹிந்தி படம் எடுத்துக்கோங்க, எந்த மொழி படம் எடுத்தாலும் கதாநாயகன் ஓரியன்டான ஹீரோ ஓரியன்டான மூவி தானே வருது. அப்போ இந்தியன் மூவிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஒரு 4 பாட்டு, 2 ஃபைட்டு, ஒரு கதை, ஒரு டேர்னிங், ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு காமெடி, ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. இதை தான் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. இதை பண்ணிவிட்டு ஒரு படம் ஜெயிச்சோம்னா ஒரு டேரக்டர் நான் வந்து வானத்தை வந்து இறங்கிட்டேன், நம்ம சினிமாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தெரியுமான்னு அவங்க அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. சார், இப்போ சங்கர் சார் மேலே வந்து ஏன் மக்கள் அதிக அளவில் படத்தின் மேலே வந்து கோவப்படுறாங்க? அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்களை வைக்கிறத பார்க்கப்படுது. படம் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெய்லரை பார்த்தே அவங்க ஒரு வேளை கெஸ் பண்ணிடுறாங்களோ? கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. ட்ரெய்லரை பார்த்துட்டு நானே இந்த படத்தில் என்னென்ன இருக்கும், என்னென்ன சீன் இருக்குங்கிற முதற்கும் நானே சொல்லியது இதுதான் கதைங்கிற முதற்கும் நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். இன்னும் படம் பார்த்துட்டே சொல்கிறீங்க, ட்ரெய்லர் படம் பார்க்காம எப்படி தெரியும் அப்படி இப்படின்னா கூட கமெண்ட்ஸ் நிறையா போட்டாங்க. பட் நமக்கு தெரியும்ல ஒரு கெஸ்ட், நம்ம இவ்வளோ நாள் படம் பார்த்துட்டு இருக்கோம் 1 வருஷமாக,
அப்போ படம் பார்க்குறப்ப அந்த காட்சிகள் பார்க்குறப்ப டயலாக் வச்சிருக்கப்போ ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அது ஆடியன்ஸுக்கு புரியுது. ரெகுலராக சினிமா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம். அந்த இந்த சீன் வந்து சிவாஜியில் வந்து இறங்குறாருல கையாட்டல அந்த சீன் மாதிரி இருக்குது, இது சேரில் சுற்றுறாரு, இது முதல்வனில் பார்க்குற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ரிசம்பிள் ஆகும் இல்லையா. அதாவது முந்திலாம் வந்து சேட்டலைட் சேனல்ஸ் இல்லாத போது அந்த படங்கள்லாம் திருப்பி போட மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு சேனலில் அந்த படம் ஓடிட்டே தானே இருக்குது. எப்படி தான் 1 மாதம் இருக்கா 2 மாதம் இருக்கா அந்த படத்தை நம்ம ஏதாவது ஒரு வழியில் பார்த்துடுறோம். இல்லாட்டி ஏதாவது அந்த சீன்ஸை கட் பண்ணி போட்டுறாங்க சோஷியல் மீடியாவில், அதை நம்ம பார்த்துடுறோம். அப்படிங்கும்போது அந்த படங்கள் நமக்கு மறந்து போகலையே, கனெக்ட் ஆகிட்டே இருக்கே. ஆடியன்ஸ் வந்து நிறைய படங்கள் பார்க்கறதுனால இவர்கிட்ட ஒரு சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறது. பிரம்மாண்டம் சொல்றீங்க, பாட்டுக்கு 70 கோடி செலவு பண்ணிருக்கீங்க, ராம் சரண்ங்கிற ஒரு டேரக்டர் வச்சு பண்ணிருக்கீங்க, பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றீங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. சங்கர் படத்துல ஏதாவது ஒரு தலை இல்லாம ஒரு கேரக்டர் டான்ஸ் ஆடும், சிஜில டான்ஸ் ஆடும், அப்படி இப்படி நிறைய அவரை பத்தின ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. 7 அதிசயங்கள்ல படம் பண்ணியிருக்காரு. ஒரு புதுசாக ஏதாவது அட்டன் பண்ணியிருப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத போது அவங்களுக்கு கோவம் தானே வரும். இப்போ சங்கர் சாருடைய படங்கள்ல வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு பிரம்மாண்டத்தையும் அட்டம்ப்டையும் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இப்போ வந்து அவர் கொடுக்கல. இதற்கு வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து டைலாக்ஸ் தான் ரொம்பவே மக்களுடைய மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல வந்து டைலாக்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு? இது டைலாக்ஸ் வந்து இது வந்து ஒரு தெலுங்கு டப் படம் தான். அது தமிழ்ல வந்து ஓகே தான் டைலாக், தெலுங்குல நமக்கு அது ஒன்றும் புரியல. இல்லை, படம் பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சுஜாதா அவங்களுடைய இழப்பு வந்து இவருடைய படத்துல ரொம்ப அதிகமா தெரியுதுன்ற மாதிரி இல்லை. இது தப்பான ஒரு குற்றச்சாட்டு. சுஜாதா அவர்களுடைய இழப்புக்கு பிறகு சங்கரால சைன் ஆக முடியல, தவறுதான், தவறான விஷயம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. முதல் படம் சங்கருடைய படம் ஜென்டில்மேன், அந்த படத்துக்கு சுஜாதா டைலாக் கிடையாது. 2வது படம் காதலன், அதுக்கும் சுஜாதா கிடையாது. 2 படத்துக்கும் பாலகுமாரன் தான் வசனம். 3வது படம் இந்தியனில் தான் இவங்க டீம் ஜாயின் பண்ணுறாங்க. கமலஹாசன், சுஜாதா, சங்கர், ஏஆர் ரஹ்மான். ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காரு. இந்த டீம் வந்து அப்போ தான் ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு சுஜாதா அவர்கள் சங்கரோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. சுஜாதா தனியாக எழுதின படங்களாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சுஜாதா அவசரம் எடுத்துன படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. அந்த படங்கள் ஏதாவது மாதிரி பிரம்மாண்டமாக பேசப்பட்டிருக்கா? அப்போ இதெல்லாம் பேசாமல் இது ஒன்று மட்டும் ஒரு காரணமாக என்னன்னா, அந்த ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறப்போ ஒரு சில வேவ்ஸ் கரெக்டாக ஒத்து வரும். இவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும், அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு கிவ் அண்ட் டேக், அந்த காம்போ ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே. அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. இது மீடியா ட்ரீம்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க வந்து தமிழில் சினிமா படம் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி போடுறாங்க. அதுக்கு கதை கேட்குற அட்வைசராக சிஇஓ இருந்தவர் இதே சுஜாதா தான். அதில் எடுத்த படம் தான் விசில்னு ஒரு படம், இந்த அழகையசுரா பாட்டு, லிட்டில் ஜான்னு ஒரு படம், ஜோதிகா நடித்த படம், குட்டி ஏதாவது வரும். அந்த கம்பெனி நிறைய படங்கள் பண்ணாங்க, எல்லா படமே ஃபெயிலியர். அது எல்லாமே கதை கேட்டு டிசைட் பண்ணவர் சுஜாதா தான். பாண்டவர் பூமியும் பண்ணார். பட் ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், அடுத்தவங்களை வந்து பாராட்டுறது, தூக்கி வைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு சிறந்த மனிதர். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. எண்ணினி இயந்திராலாம் அவருடைய இன்னைக்கு வரைக்கும் அந்த நாவல் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் நாவல் தான், மாற்று கருத்துலாம் கிடையாது. திரைப்படங்கள்னு வர்றப்ப ஒரு சில படங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றப்ப அந்த படம் வெற்றி பெற்றுச்சு. அவருடைய பங்களிப்பும் அது பெரிய பங்களிப்பு. அப்ப சுஜாதா அவர்களுடைய அதே நிலை தான் வந்து ஏஆர் ரகுமான் சார் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா இந்த படத்துல ஒவ்வொரு படத்துலயுமே ஏஆர் ரகுமான் சார் தான் வந்து தேடிட்டு இருக்காங்களே, அதை பத்தி சொல்லுங்க. ஏஆர் ரகுமான் இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்கிறார்ல. இல்ல, சங்கர் அவருடைய படங்கள்ல ஏஆர் ரகுமான் சார் எல்லாரும் சேர்ந்தா கூடுதல் பலம். அது மட்டுமே காரணம் இல்ல. ஆமா, அது மட்டுமே எப்படி காரணம் வரும் உங்களுக்கு? அவர் கூட சேர்ந்தா கூடுதல் பலம். அது மட்டுமே சங்கர் படம் இல்லைன்னா ஏஆர் ரகுமான் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருந்ததுன்னு வச்சுக்கலாம், 4 பாட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு, நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு படம் தானே. இந்த பாட்டு பெருசாக இல்லை, ஒரு பாட்டை தவிர மிச்சம் 4 பாட்டு பெருசாக இல்லை. இதில் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் 4 பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னா அந்த பாட்டு கிட்டாச்சுன்னா கொஞ்சம் படம் வந்து ட்ரை ஆகாமல் போகும்ல. அது படத்துக்கு கூடுதல். சுஜாதா ரஹ்மான் இருக்குங்கலாம் அது வந்து கூடுதலான அவருக்கு ஒரு பலம் தான். அதுதான் பலம்னு கிடையாது. சரி, இப்போ இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா சிறிய படங்கள்லாம் வந்து வருது, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மாபெரும் வெற்றி அடையுது, லோ பட்ஜெட்டான மூவிஸ் எல்லாமே. இப்போ கூட நேற்று கூட வந்து சங்கர் சார் வந்து சொல்லியிருக்காங்க, ரப்பர் பந்து அந்த படம் வந்து பயங்கர சிறப்பாக இருந்தது, அதில் நல்லா நடிச்சிருந்தாங்க, அந்த குழுவிற்கு பாராட்டெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி வந்து இவர் ட்ரை பண்ணாமல் நிறைய பட்ஜெட் போடுறாரோ? அந்த மாதிரி சிறிய படங்கள் கொண்டாடுற இவருக்கு வந்து தெரியும்ல, சரி நம்ம மூவி பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு ஆடியன்ஸ். அது ஓன் ப்ரொடக்ஷன் எஸ் பிக்சர்ஸில் பண்ணுறப்போ அதை ட்ரை பண்ணுவார். எஸ் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, காதல் அப்படின்னு ஒரு படம். பாலாஜி சக்திவேல் அவருடைய உதவியாளர், அவருக்கு நண்பர், அவர் ஒரு கதை சொல்கிறாரு, பிடிச்சி போகுது. அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. 1 கோடி ரூபா கொடுங்க சார், 1 கோடி ரூபாய்க்கு நான் படம் பண்ணிடுறேன் சார்னு கேட்குறாரு. 1 கோடி ரூபாயில் படம் ஆரம்பிக்கப்பட்ட படம். பாலாஜி சக்திவேல் வந்து 90 லட்ச ரூபாயில் முடிச்சுட்டு 10 லட்ச ரூபாய் கொண்டு கொடுத்தாரு. புது மியூசிக் டைரக்டர் யோசா திரிதர், சந்தியா புது ஹீரோயின், அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்க பரத். ஆல்ரெடி வாய்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த கம்பெனிக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட்டில்
இவரும் உள்ள வந்துட்டார். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் காதல். மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். அந்த காலத்தில் 25 கோடி என்னமோ வந்துச்சு அந்த படத்துக்கு வசூல். 90 லட்ச ரூபாயில் பண்ணப்பட்ட படம். யூனிட்டே கிடையாது, எல்லாம் ஃபோட்டோ ஃப்ளாட் லைட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் திண்டுக்கல்ல வச்சு படத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த படத்துக்கு பேர் தான் இப்போ காதல் சுகுமார், காதல் கந்தாஸ், காதல் சரண்யான், பல பேருக்கு காதலுடைய அடையாளம், காதல் சரவணன், பல பேருக்கு அடையாளம் கொடுத்த படம். படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், நல்ல படம். அப்போ அவர் அதுக்கு பிறகு 2 3 படங்கள் பண்ணார். சரியாக போகலன்னு டப்புன்னு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் வெளி கம்பெனிக்கு பண்ணுறப்ப தான் அவரே டைரக்ட் பண்ண படம் முதல்வன். முதல்வன் படத்தை கும்படி பண்ணி தாண்டி இருக்காது வண்டி. அந்த அளவுக்கு பார்த்து பண்ணுவார். அடுத்த ப்ரொடியூசர்னா சரி ஓகே, வண்டியை வந்து நீங்கள் சுவிட்சர்லாந்து விடுங்க. சுவிட்சர்லாந்து ஒரு சாங்கு, அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபைட்டு. நீங்க சொல்ற போதுதான் எனக்கு ஞாபகம். இந்த படத்துல கூட ஒரு சாங் வந்து எடுத்து கூட பல கோடி செலவழிச்சு எடுத்து கூட வச்சிருக்காங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு கதை சொல்றப்ப நீங்க வந்து அந்த பறவை எவ்வளவு வெயிட் தாங்கணும்னு நமக்கு தெரியணும். யானையில எவ்வளோ ஏற்றலாம், குதிரையில் ஒரு அளவு தான் ஏற்ற முடியும். பிரம்மாண்டம்ங்கிற பேரில் ஒரு ஹீரோவை வச்சு படம் பண்ணுறோம்னா அந்த ஹீரோவுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போய் படம் போட்டுச்சுன்னா அது லக்கு. படம் சுமாராக போனால் கூட அந்த ப்ரொடியூசர் கையை கிடைக்காது. அப்போ ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அப்போ இது அளவுக்குள்ள தான் செலவு பண்ணணுங்கிற நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியாக வேணாலும் பண்ணலாம். இந்த சாங்கை வந்து நம்ம யூஎஸ்லேயும் எடுக்கலாம், இங்கே செட்டு போட்டு எடுக்கலாம், கொத்தவாஷாவடிலையும் எடுக்கலாம். அது நம்ம கிரியேட்டிவிட்டி தானே அது. ஏன் சார் இப்போ பிரம்மாண்டமா இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, இப்போ சமீபமா வரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம பார்க்குற எல்லாருடைய படங்களுமே அதிகமா தோல்வியை சந்திக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கான அவங்க பிரம்மாண்டத்தை நோக்கி போறாங்களோட கதையை விட்டுறாங்க. யாருமே கதை வாங்குறாங்களா? வெற்றிமாறன் தவிர பெரிய கதையை பேஸ் பண்ணி எடுக்கிறதே கிடையாது. யார்கிட்டயா ஒரு கதை ஆசிரியர்கிட்ட கதை வாங்குறோம், ஏதாவது ஒரு நாவலை எடுக்கிறோம், அதை டெவலப் பண்ணுறோம், பண்ணணும். சார் இப்போ கேம் சேஞ்சர் படத்தை தொடர்ந்து வணங்கான் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வந்து சங்கர் சார் பற்றி பேசும்போதே சொல்கிறோம் ஜென்ரேஷன் கேப் அந்த மாதிரிலாம். இப்போ பாலா சாருமே வந்து த சேம் ஈக்குவலாக தான் வந்து படம் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அதே பார்வை தான் பாலா சாருடைய வணங்கான் படத்தின் மேலேயுமே இருந்துச்சு. வணங்கான் படத்தை எப்படி பாலா சார் பூர்த்தி பண்ணியிருக்காரு? இல்லை, அவருடைய டெம்ப்ளேட் படம் தான். எப்படி நீங்கள் ஏற்கனவே நம்ம சங்கர் அவர்களை பற்றி பேசணுமோ அதே மாதிரியான ஒரு செம்மட்டை, ஒரு கருப்படைஞ்ச ஒரு பையன், முரட்டுத்தனமான ஒரு ஹீரோங்கிற அப்படிங்கிற அவருடைய டெம்ப்ளேட். ஆனால் பட் இந்த கதை இருக்குல்ல, இது ஒரு கதை இருக்குது. அதாவது காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு ஹீரோ அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் சமீபகாலமாக பெருசாக அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வரல. சுனாமியால் அடித்து கரை ஒதுங்கப்பட்ட 2 பேர் அண்ணன் தங்கச்சியாக வாழ்கிறாங்கிற ஒரு மேட்ரு. அப்புறம் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஆள், தனக்கு ஒரு குறைபாடுகள் இருந்தால் கூட எங்கே ஒரு தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய தைரியமான ஒரு நபருங்கிற ஒரு கான்செப்ட். இது எல்லாமே படத்தில் வந்து அந்த கதையாக பார்க்குறப்ப அதெல்லாம் ஒரு புதுசான விஷயம். பட்டு அவருடைய படத்துக்குன்னு சில அந்த ஹீரோஸ் ஓடி வர்றதுக்கு பார்க்குறது லுக்கு எல்லாமே அது ரிப்பீட்டடாக அவருடைய படங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்குது. பட் அந்த படமே இன்ட்ரோல் வரைக்கும் படம் வந்து போய் இன்ட்ரோலுக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அது அந்த திரைக்கதையில் ஒன்றும் கொஞ்சம் புதுசாகிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றும் கொஞ்சம் புதுசாக அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார்? சென்டிமெண்ட் காட்சியாக அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் தான். கிளைமேக்ஸில் அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஓரளவுக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் வந்து ஒரு பதார்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் அதில் இல்லை. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து அருண் விஜய் சார் வந்து என்ட்ரான காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே சரியான டைரக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டா அவரோட உழைப்பை காட்டலான்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தார். இதில் அதிகமான உழைப்பும் போட்டிருக்காரு. இந்த படம் அவருக்கு வந்து எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இந்த படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெறுதோ தோல்வி பெறுதோ, விமர்சன ரீதியாக வெற்றி பெறுதோ தோல்வி பெறுதோ, ஆனால் அருண் விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய நடிகர் கிடைச்சிருக்கிறாருங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்து அருண் விஜயை செதுக்கி இருக்கிறார் பாலா. காத்திருந்த கழுகுக்கு கிடைச்ச இது மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் நடந்தது. நந்தாவுக்கு முன்னாடி நிறைய காதல், நிம்மதி, ஸ்ரீ அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல், அப்புறம் ஒரு மாதிரி லுக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கு நந்தாவுக்கு பிறகு வந்த பிறகு டோட்டலாக வந்து அவருடைய டோட்டல் பாடி லாங்குவேஜையும் மாற்றி விட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 25 வருஷமா 22 வருஷமா சூர்யா அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், ஒரு நடிகர் எப்படி பேசணும் அப்படிங்கிற டோட்டலாக ஒரு மனிதனை வந்து புதுசாக செதுக்கிறது இருக்குல்ல, அது வந்து பாலா ரொம்ப பிரமாதமாக தான் பண்ணுவார். அதை வந்து அருண் விஜய்க்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த 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 வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு இமேஜில் இருக்க எனக்கே அப்படி தான் தோணுச்சு. அருண் விஜய்னா ஒரு கெட்டப்பில் அந்த மாதிரி அதை எப்படி இருப்பார் அப்படி தான் இருக்கணும். டோட்டலாக அருண் விஜய் மாதிரியே இல்லை, ஒரு புதிய நபர், புதிய ஒரு நடிகர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறாரு. பாடி ஃபிட்டிங் நல்லா வச்சுருக்காரு. அது ஒரு பெரிய உண்மையிலேயே ஒரு நடிகர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரு, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு பெரிய கிஃப்ட் படம். லாஜிக் வைஸாக எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆச்சா சார்? சில விஷயங்கள் வந்து லாஜிக்கே இல்லாத மாதிரியான காட்சிகள். லாஜிக் இல்லாமல் நிறைய காட்சிகள் இருக்குது.
நிறைய காட்சிகள் லாஜிக்கலாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு திருன்னு உள்ளே போகிற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் அது வந்து லாஜிக் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. பட்டு ஒன்றும் கொஞ்சம் அதை மெனக்கெட்டு இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலா சாருடைய படங்கள் தான் பேசும். பாலா சார் அதிகமாக வந்து வெளியில் பேசி பார்த்ததில்ல. ஆனால் இந்த படத்திற்கு முன்னாடி வந்து நிறைய பேட்டிகள் நிறைய பேசி இருக்கிறாரு. இது ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தானா இல்லை எதற்காக அப்படின்றது? கண்டிப்பாக ப்ரமோஷன் தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய படங்கள் சரியாக போகல. இந்த படத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு படத்தை எடுத்து அர்ஜுன் ரெட்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் விக்ரம் அவருக்கு பிரச்சனை நடந்துச்சு. இந்த படமே சூர்யாவால் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்ட படம். அப்படிங்கும்போது இவரை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஒரு இருக்குது. அவர் சார்ந்த ஆதரவாளர்கள், நண்பர்கள், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. வணங்கான் மாதிரி இந்த படம் ஓடணும் அப்படின்றாங்க. ஏறக்குறைய அந்த படத்தை ரேஸில் வேறு எந்த படமும் இல்லாதனால இந்த பொங்கல் ரேஸில் இந்த படம் தான் இருக்குது. அடுத்து 2-3 நாளில் வேறு வேறு படங்கள் வரப்போகுது. இப்போ உள்ள இதில் பார்க்குறப்ப கேம் சேஞ்சர் வணங்கான் எப்படி இருக்குது அப்படின்னா, வணங்கான் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸ் வந்துட்டுருக்கு. வெளிநாடுகள்லேருந்து கூட நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்துட்டுருக்கு. ப்ரொமோஷனுங்கிறது இன்றைக்கி வந்து கட்டாயம் ஆயிடுச்சு ஒரு படத்துக்கு. இன்றைக்கி வேறு வந்து இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் டைமில் வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாருமே யாரும் விதிவிலக்கு மணிரத்னத்தை கூட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்படிங்கும்போது ப்ரொமோஷன் இன்றைக்கி தேவைப்படுகிறது. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது, அது பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து பாலா சாருடைய ஒரு இயக்கத்தில் வந்து நடிக்கணுன்ற ஆசையை தான் தூண்டி தான் விட்டுருக்காரு, அப்படி தானே சார்? இல்லை, ஆமாம். ஒரு நடிகருக்கு வந்து அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை செதுக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுக்கு அருண் விஜய் வந்து இந்த படத்தில் ஒரு உதாரணம். அப்போ இவருக்கு வந்து ஜென்ரேஷன்ன்றது ஒரு விஷயம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி இவர் அப்டேட் ஆகிட்டு இருக்காரு, அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, திரைக்கதையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படி பழைய காட்சிகள் மாதிரி தான் நிறையா இருக்குது அவருடைய ஸ்டைலில் இருக்குது. பட் இந்த கேரக்டரை வந்து செதுக்கிறது, கேரக்டரை வந்து வேலை வாங்குறது, இந்த புதிய விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து உருவாக்குறது இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அவருக்கு உண்டான அந்த ஒன்றும் அந்த இதை கட்ஸை வச்சே தான் இருக்கிறார். சரி சார், இப்போ கேம் சேஞ்சர் படத்தையும் வணங்கான் படத்தையும் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இதுவரை எங்களோட இணைஞ்சிருந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி சார்.